ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ரவா பன் தோசை பார்க்கலாங்க. ஈஸியாக உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். அரிசி மாவு இல்லாத, அதாவது தோசை மாவு இல்லாத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நான் ரவா தான் ஒரு டம்ளர் எடுத்து போட்டுக்கிறேன். நான் உடனே ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த தோசை நல்லாவும் இருக்குது, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குது. செஞ்சு பாருங்கள். இப்போது நமக்கு இப்போ என்ன போடுறேன் அப்படின்னா தயிர். இப்போ இதில் இந்த ரவாவில் நல்லா ஒரு கப்பு நல்லா ஃபுல்லாகவே தயிர் போட்டு நம்ம கலந்து வச்சிடணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் அது. அதனால் இது கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக இருந்துச்சு. நம்ம அதை கலக்கிற அளவுக்கு தயிர் போட்டுக்கணும். நீங்கள் கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் நல்லா கொஞ்சம் தயிர் புளிச்சிருந்தா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். பாருங்கள், கலக்கி விட்டுக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு இதை கலக்கி வச்சுக்கணும் நல்லா. இப்போ இதில் நம்ம ஒன்றுமே போட போகிறதில்ல. இது கூட கொஞ்சோண்டு அவல் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா தயிர் போட்டு கலக்கி வச்சுட்டு ஒரு மிக்சியில் ஒரு 2 பொடி அவல் போட்டு அதையும் நல்லா ஒரு பீட் கொடுத்து பவுடர் ஆக்கி இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இது இப்போ தயிர் தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் போடல. போட்டு கலந்து வச்சாச்சு. கொஞ்சம் இப்போ இதையும் மிக்சியில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் ஊறட்டும் அது. அதனால் தயிர் போட்டு கலக்கி வச்சாச்சு. அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம இப்போ அதுக்குள்ளார அவல் ஒரு 2 பிடி போட்டு அதை அடிச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், கொஞ்சம் அவல் தான் போடுறோம். 2 பிடி அவல் போட்டு அதையும் மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சிட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அது. அதனால் அரைச்சாச்சு. இப்போ இதுலேயே இப்போ நான் தயிர் போட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, ரவா, அதை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம கொஞ்சம் கட்டியாக தோசை மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியான தோசை மாவு அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன உப்பு, தேவையான அளவு உப்பு போடணும். ஒரே ஒரு சிட்டிக்கை சோடா உப்பு போட்டுக்கலாம். நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும். அதனால் வேண்டி இது உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு. அதிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் எல்லாம். இப்போ இது சோடா உப்பு போடுறேன். சும்மா கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும். போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கணும், அவ்வளோதான். உப்பு போட்டுட்டேன், சோடா உப்பு கொஞ்சம் போட்டேன், தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். நல்லா கொஞ்சம் நைஸாகவே வந்துடும். இப்போ இதுக்கு நீங்கள் போடுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரவா தோசையில் நம்ம தாளித்து போட்டு இந்த வெங்காயத்தையும் வதக்கி போட்டுக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இதை நம்ம இப்போ கொஞ்சம் குண்டு குண்டாக தான் சுட போகிறோம். இப்போ இதை நான் சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு தாளிப்பு கொடுக்குறேன். இப்போ தேங்காய் சட்னியில் கொஞ்சம் தாளித்து போட்டுக்கலாம். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் அது ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ அதுக்கு தான் தாளித்து கொட்டிட்டேன். அடுத்து நம்ம இந்த தோசைக்கு தேவையானது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ தோசை மாவில் போட்டுக்க வேண்டியதாக. இதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டிருக்கேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும், அது நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ. இப்போ தாளிப்பு நம்ம பாருங்கள், அதில் கொஞ்சம் பச்சை மிளகாவும் அரிஞ்சு வச்சுருக்கேன் நான். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதோட நைஸாக பச்சை மிளகாவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுதான் அந்த வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் அதில் போட்டு வதக்கிக்கிட்டு நம்ம கொத்தமல்லியை அப்படியே டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாம் மாவில். அதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லாயிருக்கும். நல்லா தோசையில் சுட்டு சாப்பிடும்போது மணமாக இருக்கும்.
இப்போ அதை ஓரளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதையும் எடுத்து மாவில் கொட்டிட்டு நல்லா கிளறிக்க வேண்டியதாங்க. கிளறிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இது தவாவில் வந்து நம்ம சுட போகிறது கிடையாது இந்த தோசை. இது வந்து அழகாக குண்டாக பன் தோசை மாதிரி சுடுறதுக்காக வேண்டி இந்த கடாயிலே தான் நான் இப்போ தாளிக்கிறேன் பாருங்கள். அந்த கடாயிலே தான் நான் ஊற்ற போகிறேன் தோசை. நல்லா குண்டு குண்டாக சின்ன சின்னதாக ஊற்ற போகிறேன். இது வந்து ரவா பன் தோசைன்னு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக சுட்டோம்னா நல்லா வெந்து அருமையாக இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு சேஞ்சுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நம்ம ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு இட்லி மாவு இல்லை ஒரு செய்யணும் அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கடாயிலேயே தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஊற்ற போகிறேன். இது வந்து அப்படியே நம்ம வந்து ஆப்பம் ஊற்றுற மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறது கூட கிடையாது. அப்படியே ஒரு கரண்டி ஊற்றி மாவு ஊற்றிட்டு மூடி வச்சும் சுடலாம், மூடி வைக்காமலும் சுடலாம். நான் மூடி வைக்கல, நான் அப்படியே தான் சுடுறேன். நான் பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கரண்டி மாவு, அவ்வளோதாங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன தோசை அளவுக்கு தான். சுற்றி நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். நல்லா குண்டாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட்டுக்கலாம். திருப்பி போட்டு அப்போ வந்து பொறுமையாக வேகும், நல்லா உள்ளாரையும் வேகும், சாஃப்டாக இருக்கும். நல்லா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஈஸியான ஒரு தோசை தான். ரவா எல்லா வீட்லேயும் ரவா இருக்கும். ரவாவை வச்சு நல்லா டேஸ்டியான தோசை நம்ம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். ஏதாவது ஒரு நாளைக்கு இது மாதிரி நம்ம சேஞ்சாக செஞ்சும் போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இந்த பன் தோசை வந்து ஒரு 2 சாப்பிட்டிங்கனாலே போதும், வயிறு ஃபில்லாகிடும். ஆனால் சாஃப்டாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டவங்க கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரவா பன் தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணால் தான், நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய லைக்கை கொடுத்தா தான் வந்து இது எல்லாருக்கும் வந்து அப்பப்போ ரெக்கமெண்ட் பண்ணும் யூடியூப்பு. அதனால் உங்களுடைய லைக் வந்து ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உள்ளார ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு தக்காளி சட்னி கூட செஞ்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான் இது. வாழ்க வளமுடன்.